நான் டாக்டர் மகேஸ்வரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல் செட் கட்டினவங்க எப்படி சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பல் செட் வந்து பேஷண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தாங்க. வந்து அவங்க என்னால பல்ல சாப்பிட முடியல, எனக்கு கரெக்டா ஜீரணம் ஆகணும்னு, வயிறு வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, அப்புறம் எனக்கு சத்து இல்லாம என்னால கரெக்டா வேலை செய்ய முடியல, ரொம்ப தூங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்தோடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு செக் பண்ணேன். செக் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நிறைய பல் அவங்களுக்கு வந்து ஆடிட்டு இருந்துச்சு. ஒரு சில பல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி, இது நீங்க இவ்வளவு பல் ஆடிட்டு இருக்கும்போது நீங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால சாப்பிட முடியாது, நீங்க நம்மளும் எல்லா பல்லையும் எடுத்துட்டு நம்மளும் பல் செட் கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணேன். அட்வைஸ் பண்ணதுல வந்து அவங்களுக்கு அதோட சேர்த்து அவங்க பல் வந்து ஒரு தூக்கிட்டு இருந்துச்சு, முன்னாடி ரொம்ப தூக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே ப்ராப்ளம் இருந்ததுனால சரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரிங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுனால எல்லா பள்ளியும் ஒரு 4-5 பல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு சுத்தமா புண்ணு சரியாகிறது விட்டு டைம் கொடுத்து, அந்த டைம் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன சாப்பிடணுங்கிறதையும் சொன்னதுனால அவங்களுக்கு சீக்கிரமா புண்ணு சரியாயிடுச்சு. புண்ணு சரியானே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு பல் செட் கட்டி கொடுத்துச்சு. அவங்க பல் செட் கட்டிட்டு இப்ப நல்லா சாப்பிட்றாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்கிறது வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கு, அதையும் நீங்க கேளுங்க. அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். டீத் செட் போட்டா நம்மளுக்கு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 47 வயசு தான் ஆகுது, பெரிய வயசு கிடையாது. பெரிய வயசுக்காரங்களும் வந்து இது மாதிரி பண்ணி நம்ம ரெடி பண்ணி அவங்க மென்னு சாப்பிட்டாங்க அப்படின்னா, நல்லா மென்னு சாப்பிடும் போது உள்ள வயிற்றுல போய் ஜீரணமாகறதும் நல்லா ஜீரணமாகும், சத்து எடுக்கிறதும் நல்லா சத்து எடுத்து நம்மளுக்கு வந்து நல்ல சத்துக்களா உடம்புல சேர்ந்து நம்ம இந்த டேப்லெட்டும் எடுத்து சத்து டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம உயிர் வாழணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்து நம்ம பல் செட் வந்து ரொம்ப மோசமா பல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி பண்ணி ரெடி பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். பல் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பல் எடுக்க தேவையில்லை. பல்லு நல்லா இல்லாதவங்களுக்கு தான் வந்து இது இது வந்து நம்ம எதுவுமே ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி பல் எடுத்து பல் செட் கட்டிட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு அவங்க ஹெல்த்தியா நல்லா வாழலாம். அவங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பல்லு வந்து தூக்கல் இருந்தது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போன் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு பல்லு நார்மலா இருக்கிறவங்களுக்கு எப்படி பல்லு இருக்கும் அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதனால பல்லு தூக்கல் இல்லாம அவங்களுக்கு பல் செட்லயே வந்து பல் தூக்கல் இல்லாம நீட்டா அவங்க பாட்டுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றப்போ மென்னு சாப்பிட்றப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கு. குட் மார்னிங். என் பேரு வந்து அம்பிகா. நான் வேலம்பாளையத்தில் இருக்கிறேன். நான் வந்து பள்ளி வெளியால தான் குறிஞ்சி டென்டல் கிளினிக்கு போனோம். அங்க வந்து மேம் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரோச்கே நல்லா பேசினாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தது அவங்க கிட்ட பேசுனது. எனக்கு பல்லும் எடுத்து ஃபுல் செட்டு வச்சுக்கலான்னு சொன்னாங்க மேம். அவங்க சொன்ன மாதிரியே 1 மந்த்லயே எனக்கு என்னோட ஃபுல் பல்லும் எடுத்து வச்சு கொடுத்தாங்க. இது கொடுத்தது ரொம்ப கன்வீனியன்டாவும் கான்ஃபிடென்டாவும் இருக்கு. எனக்கு பேச முடியுது, அப்புறம் சாப்பிட முடியுது, எந்த இதுவும் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் மேம்கிட்ட தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ மா மகேஸ்வரி மா, தேங்க்யூ.